நாங்குநேரியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் நடத்துனர் சமாதானம் அடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நடத்துனருடன் நாங்குநேரியில் டிக்கெட் எடுக்க மறுத்த காவலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த வீடியோ வெளியானது. காவலரை நடத்துனர் டிக்கெட் எடுக்க சொன்னதால் காவல்துறை அதிருப்தி. தமிழகம் முழுவதும் விதிமுறைகளை மீறிய அரசு பேருந்துகளுக்கு 3 நாட்களாக அபராதம் விதிக்கப்பட்டது. சொல்லுண்ணா, நம்ம 2 பேருமே பொதுத்துறை வேலை செய்கிறோம் தானே. ஆமாண்ணா. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நான் டிரான்ஸ்போர்ட் இருப்பாங்க சார். ஆமாண்ணா. நீங்கள் அன்றைக்கி பஸ்ஸில் வந்தீங்க, நீங்கள் உங்கள் கருத்து சொன்னீங்க, நான் என் கருத்து சொன்னேன். ஆமாண்ணா. அப்புறமா நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா. ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே 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 சரி 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 ஓகே ஓகே சொல்லுண்ணா, நம்ம 2 பேருமே பொதுத்துறை வேலை செய்கிறோம் தானே. ஆமாண்ணா. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நான் டிரான்ஸ்போர்ட் இருப்பாங்க சார். ஆமாண்ணா. நீங்கள் அன்றைக்கி பஸ்ஸில் வந்தீங்க, நீங்கள் உங்கள் கருத்து சொன்னீங்க, நான் என் கருத்து சொன்னேன். ஆமாண்ணா. அப்புறமா நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா. ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே 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 சரி 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 ஓகே ஓகே சொல்லுண்ணா, நம்ம 2 பேருமே பொதுத்துறை வேலை செய்கிறோம் தானே. ஆமாண்ணா. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நான் டிரான்ஸ்போர்ட் இருப்பாங்க சார். ஆமாண்ணா. நீங்கள் அன்றைக்கி பஸ்ஸில் வந்தீங்க, நீங்கள் உங்கள் கருத்து சொன்னீங்க, நான் என் கருத்து சொன்னேன். ஆமாண்ணா. அப்புறமா நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா. ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே ஓகே நாங்குநேரியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் நடத்துனரும் சமாதானம் அடைந்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைஞ்சிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கலாம். காவலர் நடத்துனர் இருவரும் சமாதானம் ஆகியிருக்கின்றார்கள். கடந்த 3 நாட்களாக காவல்துறை, போக்குவரத்து துறை மோதலால் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த நிலையிலே தற்போது ஒரு சமாதானமானதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. இருவரும் அந்த சம்பந்தப்பட்ட காவலர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் டீ குடித்து சமாதானம் ஆகியிருக்கின்றார்கள். கடந்த 3 நாட்களாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பேருந்துகள் அங்காங்கே நிறுத்தப்பட்டு அவர்கள் அபராதம் விதிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நிலவியது. குறிப்பாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் போடவில்லை என்றும், நோ பார்க்கிங்கில் பேருந்துகளை நிறுத்தினார்கள் என்றும், அதே போல அளவுக்கு அதிகமாக பேருந்துகளை ஏற்றி சென்றார்கள் என்றும் அவர்களுக்கான அந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அபராதங்களை ஏற்கப் போவது யார் என்றும் கேள்வி எழுந்தது. அதாவது அந்த நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் அவர்களே தொடர்ந்து இந்த அபராதத்தை கட்டப்போகிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுந்த நிலையிலே தற்போது நேற்று கூட 2 துறை சார்ந்த அதிகாரிகளும் சந்தித்து அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காவலர் மற்றும் நடத்துனர் இருவரும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாகி இருக்கிறார்கள். இருவரும் கட்டி பிடித்து ஒருவருக்கொருவர் நடந்த விஷயங்களை கூறி அவர்கள் தேநீர் அருந்தக்கூடிய அந்த காட்சி, அதனுடைய வீடியோவும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது நாம் அன்றைய தினம் திரையிலே பார்த்தோம். இந்த காவலர் டிக்கெட் எடுக்க மறுத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த நடத்துனரும் மிக கடுமையாக அவரை பேசியிருந்தார். உங்களிடம் வாரண்ட் இருந்தால் காண்பியுங்கள், பிறகு டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கலாம் என்றெல்லாம் பேசியிருந்தார். இந்த நிலையில் 3 நாட்களாக தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட காவலரும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்த நடத்துனரும் இருவரும் சந்தித்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி அவர்கள் தேநீர் அருந்தி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். நடந்த சம்பவங்களுக்கு இருவரும் பரஸ்பரமாக வருத்தத்தையும் பதிவு செய்து கொண்டனர். இதனால் தமிழகம் முழுவதும் சமாதானமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனி அரசு பேருந்துகள் எந்த விதமான தடங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செயல்படும் என்பது தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.